Exgo Holidays. Travel beyond boundaries. ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. அனன்யாஸ் நானா நானி ஹோம்ஸ் கோயம்புத்தூர். இது எங்களோட பாரடைஸ். பொருளாதாரம் மிக மோசமாக இருக்கும்போது, பங்குச்சந்தைகள் மிக மோசமாக சரியும் பொழுது தங்கத்தோட விலை ஏறும். பொதுவா தங்கத்தோடைய விலை எப்போ அதிகமாகணும் சொன்னால் போர் சூழ்நிலை. ஆனா எனக்கு தெரிஞ்சு தங்கம் விலை ஏறினதுக்கு காரணம் போர் கிடையாது. இது வர்த்தக போர் ஒரு முக்கியமான காரணமா இருக்கலாம். ட்ரம்ப் என்னைக்கு பதவிக்கு வந்தாரோ அன்னையில இருந்தே உலகம் முழுக்க ஏதாவது ஒரு நாடு கூட பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறாரு. ஒரு வர்த்தக போர் தொடர்ந்துட்டு இருக்கிறாரு. நேற்று கூட பாத்தீங்கன்னா தென் கொரியாவுக்கு எதிராக ஆட்டோமொபைல் நாங்க வரி 25% ஆக்குறோம். போன வாரம் பாத்தீங்கன்னா டென்மார்க்கு கிட்ட இருந்து கிரீன்லாந்து எங்களுக்கு வந்துடணும், அது அவங்க முடியாதுன்னாங்க. டென்மார்க்கை ஆதரிச்ச 8 நாடுகளுக்கு எதிராக நான் வரி விதிக்க போறேன். குளோபலா ஒரு அன்சர்டனிட்டி அது கிரியேட் ஆகுது. அந்த அன்சர்டனிட்டி தொடர தங்கத்தோட விலை ஏறும். ஆனால் யாருமே தங்கம் இந்த அளவுக்கு விலை ஏறும் என்று கற்பனையில் கூட நினைத்து பார்த்திருக்க மாட்டார்கள். இந்த அளவுக்கு விலை அதிகமானால் வாங்கக்கூடிய சக்தி குறைஞ்சிரும், கோல்டனுடைய சேல்ஸ் குறையும், தங்க நகை கடை நடத்துறவங்களுக்குலாம் பெரிய பிரச்சனை ஏற்படும். இரண்டாவது, எது ரொம்ப வேகமாக ஏறுகின்றதோ அது ஏதாவது ஒரு காரணத்தினால் வேகமாக இறங்குவதற்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இதுக்கப்புறம் நாங்கெல்லாம் கோல்டே வாங்க முடியாது போல. ஏன்னா போன வருஷம் 60,000 ரூபாய் வித்தது, இந்த வருஷம் ஜனவரி மாதம் 1,25,000 ரூபாய் சார். எந்த ஒரு பொருளுமே பங்குச்சந்தையா இருந்தாலும் சரி, தங்கம் வெள்ளியா இருந்தாலும் சரி, ரியல் எஸ்டேட் இருந்தாலும் சரி, அது எப்பவுமே ஒரு கிராஜுவலா ஏறுச்சுன்னா அந்த ஏற்றம் சஸ்டைனபிளா இருக்கும். பணம் படைத்தவர்கள் வாங்கக்கூடிய வசதி இருக்கிறவங்க கூட ஐயோ இப்ப வாங்கினா ஏதாவது பிரச்சனை ஆயிடுமோ. ஒரு பக்கம் ஏழை மக்களுக்கு இயலாமை, இன்னொரு பக்கம் பணக்காரர்களுக்கு பயம். அப்ப இறங்க வாய்ப்பு இருக்கா சார்? கண்டிப்பா வரணும், வந்துதான் ஆகணும். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். இன்னைக்கு எல்லாரும் பேசக்கூடிய ஒரே விஷயம் பார்த்தீங்கன்னா தங்கம். ஏன்னா நாளுக்கு நாள் ரேட்டு ஏறிக்கிட்டே இருக்குது சார். காலையில் ஒரு ரேட்டு இருக்குது, ஈவினிங் ஒரு ரேட்டு இருக்குது. இந்த தங்கம் ரேட்டு ஏறுறதுக்கான காரணத்தை பற்றி சொல்லுங்கள் சார். பொதுவாக உலக அளவில் அசாதாரண சூழ்நிலைகள் இருக்கும்போது தங்கத்தோட விலை ஏறும். இப்போ எல்லாமே ஒரு தலைகீழாக நடக்குது. ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, பொதுவாக இப்போ நிறைய விஷயங்கள் என்ன சொல்கிறது, குளோபல் வார்மிங்னு சொல்லிட்டு துபாயிலெல்லாம் 100 வருஷம் இல்லாத அளவுக்கு மழை பெய்யுது. நம்ம ஊரில் தை மாதம் மழை பெய்யுது. வெள்ளை மாளிகையே தெரியாத அளவுக்கு பனி புயல் அடிச்சிருக்குது. ஸோ இது அப்படியே இங்கே தங்கத்துலேயும் வருது. பொதுவாக எப்படின்னாக்கா, பொருளாதாரம் மிக மோசமாக இருக்கும்பொழுது, பங்குச்சந்தைகள் மிக மோசமாக சரியும் பொழுது தங்கத்தோட விலை ஏறும். ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, 2008 லீமன் பிரதர் கொலாப்ஸ். அப்போ பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்க பங்குச்சந்தைகள் பெருமளவு இறங்குச்சு. அப்போதான் தங்கம் நல்லா விலை ஏறுச்சு. ஆனால் இப்போ உலகம் முழுக்க பங்குச்சந்தைகளும் மேலே போகுது, தங்கமும் மேலே போகுது. இது நிறைய பேருக்கு என்ன அப்படின்னு புரியவே இல்லை. நீங்கள் பொதுவாக அந்த கிரெடிட் கார்டு வாங்கினீங்கனாக்கா, சமயத்தில் பேங்க்ல என்ன சொல்லுவாங்க, சார் உங்களுக்கு சில்வர் கார்டு வேணுமா, கோல்டு கார்டு வேணுமா, பிளாட்டினம் கார்டு வேணுமா அப்படின்னு கேட்பாங்க. அதாவது கொஞ்சம் குறைவான மதிப்பு உள்ளது சில்வரு, அதை விட கொஞ்சம் கூடுதலான மதிப்பு உள்ளது தங்கம், அதை விட கூடுதலான மதிப்பு உள்ளது பிளாட்டினம். அதனால தான் நான் பிளாட்டினம் கார்டு வச்சிருக்கிறேங்க அப்படின்னு பெருமையாக சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா பிளாட்டினம் மேலே அப்படியே இருக்குது 8,500 ரூபாய் தான். ஆனால் தங்கத்தோட விலை கிட்டத்தட்ட 15,000 ஆயிடுச்சு. ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தங்கம் ஒரு 3,000 4,000 இருந்தது, பிளாட்டினம் 8,500 9,000 இருந்தது. இப்போ தங்கம் 15,000 வந்துடுச்சு, பிளாட்டினம் அது 85,000 தான் இருக்குது. ஒரு காலத்தில் ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி அரசர்கள்லாம் எது தெரியுங்களா ரொம்ப விலை உயர்ந்தது அப்போ அந்த அரசவையில்? நெப்போலியன் அப்படின்னு ஒரு அரசர் இருந்தார். அவர் முக்கியமான கெஸ்ட்லாம் கூப்பிட்டாக்கா, ஆக முக்கியமான கெஸ்ட்டுக்கெல்லாம் ஸ்பெஷலாக அலுமினியத்தில் டம்ளரு, தட்டு, ஸ்பூன் எல்லாம் வைப்பாங்க. கொஞ்சம் சாதாரண மக்கள் நம்மள மாதிரி நம்ம மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் தங்கத்தட்டு, வெள்ளித்தட்டில் சாப்பாடு கொடுப்பாங்க. அதாவது அலுமினியம் தங்கத்தை விட மிக
உயர்ந்த ஒரு பொருளா கருதப்பட்ட காலம் ஒண்ணு இருக்குது. அதுக்கப்புறம் இப்ப வந்து பிளாட்டினம் வந்து தங்கத்த விட அதிகம்னாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, பிளாட்டினத்த போல 2 மடங்கு தங்கம் அதிகமாயிடுது. பொதுவா தங்கத்தினுடைய விலை எப்போ அதிகமாகணும் சொன்னால், உலக அளவுல ஒரு அசாதாரண சூழ்நிலை, அதாவது போர் சூழ்நிலை நிலவணும். ஆ இப்போ நடுவுல வந்து ட்ரம்ப் வந்து கிரீன்லாந்துக்கு எதிரா போர் தொடுக்க போறேன்னு சொன்னாரு. அப்புறம் இல்லன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் திரும்ப அமெரிக்கா வந்து ஈரான் மேல போர் தொடுக்க போறேன்னாரு. அது இருக்குதா இல்லையான்னு இன்னும் தெரியல. ஆ இந்த மாரி வந்து பல இடங்கள்ல போர். போர் பத்தி பேசுறாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு தங்கம் விலை ஏறுனதுக்கு காரணம் இந்த ஆ போர் கிடையாது. இது வர்த்தக போர் ஒரு முக்கியமா காரணமா இருக்கலாம். இந்த ட்ரம்ப் என்னைக்கு பதவிக்கு வந்தாரோ, அன்னையிலிருந்தே உலகம் முழுக்க ஏதாவது ஒரு நாடு கூட பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறாரு. ஒரு வர்த்தக போர் தொடர்ந்துட்டு இருக்கிறாரு. ஈவன் நேற்று கூட பார்த்தீங்கன்னா, தென் கொரியாவுக்கு எதிரா அவர் வந்து தென் கொரியாவுல ஒட்டுமொத்த நாட்டுங்கள்ல தென் கொரியாவை சேர்ந்த அ ஆட்டோமொபைல் வாகனத்துறைக்கு நாங்க வரி வந்து 25% ஆக்குறோம் அப்படின்னு சொன்னாரு. போன வாரம் பார்த்தீங்கன்னா, ஆ கிரீன்லாந்துக்கு எதிரா நாங்க வந்து இது பண்ண போறோம். அ கிரீன்லாந்து வந்து எங்களுக்கு வேணும். டென்மார்க் கிட்ட இருந்து கிரீன்லாந்து வந்து எங்களுக்கு வந்துடணும். ஆ அப்படின்னு சொன்னாரு. அது அவங்க முடியாதுன்னாங்க. ஆ அந்த டென்மார்க்க ஆதரிச்ச 8 நாடுகள், ஐரோப்பிய நாடுகளுக்கு எதிரா நான் வந்து வரி விதிக்க போறேன். 10% வரி, அப்புறம் 2 மாசம் கழிச்சு 25% வரி அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் இல்ல அப்படின்னு சொன்னாரு. ஸோ ஒரு 3ஆம் வகுப்பு குழந்தை கூட கொஞ்சம் ஒரு வார்த்தை சொன்னா, அது ஒரு 4 நாளைக்காவது அது நிக்கும். ஆனா ட்ரம்ப் சொன்னாருன்னா, அடுத்த நாளே மாத்தி பேசுவாரு. இப்போ அமெரிக்கால பிரபலமா இருக்கிற ஒரு வார்த்தை வந்து டாக்கோ. அ ட்ரம்ப் ஆல்வேஸ் சிக்கன்ஸ் அவுட். அத ஆங்கிலத்தில என்ன சொல்லுவாங்க, நீங்க ஏதோ ஒண்ணு அனவுன்ஸ் பண்ணிட்டீங்க. ஆனா, பின்னாடி அதனுடைய பின் விளைவுகள பார்த்து பயந்து போய் நீங்க அத பின் வாங்குறீங்க அப்படின்னு சொன்னா, அதுக்கு வந்து சிக்கன்ஸ் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ட்ரம்ப் ஆல்வேஸ் சிக்கன்ஸ் அவுட். அதாவது ட்ரம்ப் வந்து எதை வேணாலும் கண்ண மூடின்னு சொல்லிடுவாரு. உலகம் முழுக்க பத்தி எரியும். அதுக்கப்புறம் பின் விளைவுகள யோசனை பண்ணாருன்னா, அதுலருந்து பயந்து போய் பின் வாங்கிடுவாரு. அ அப்படிதான் வந்து இந்த கிரீன்லாந்துக்கு எதிரா சில இது. அ அவர் வந்து முதல்லயே வந்து அவருடைய போர் படை தளபதிகள்லாம் கூப்ட்டு, நம்ம ஒரு போர் தொடுத்து அந்த நாட்ட நம்ம கண்ட்ரோல்ல கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது வந்து அந்த போர் படை தளபதிகள்லாம் அது ஒத்துக்கல அப்படின்னு சில செய்திகள் வந்தது. அது எந்த அளவு உண்மைன்னு தெரியாது. அ இந்த மாரி வந்து ஒரு குளோபலா ஒரு அன்சர்டனிட்டி அது கிரியேட் ஆகுது. அந்த அன்சர்டனிட்டி தொடர தொடர தங்கத்தோட விலை ஏறும். ஆனால் யாருமே தங்கம் இந்த அளவுக்கு விலை ஏறும் என்று கற்பனையில் கூட நினைத்து பார்த்திருக்க மாட்டார்கள். யாருமே எதிர்பார்க்கல சார். ஒரே நாள்ல 2 முறை ஏறுது சார். காலையில ஒரு ரேட் இருக்கு, ஈவினிங் ஒரு ரேட் இருக்கு சார். ஆமா. ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட நல்ல யூடியூப் சேனல்லயும் என்ன இன்டர்வியூ பண்ணும்போது, "தங்கம் ரொம்ப ஏறி போச்சுங்க. இதுக்கு மேல பெருசா ஏறாது. இதுக்கு மேல இப்ப ஒரு ஒரு வங்கி வைப்பு நிதியில வச்சோம்னா, எந்த அளவு வட்டி வருமோ, அந்த அளவு கூட ஏறாது." அப்படின்னு சொன்னா. ஆ நான் சொன்னேன், நான் எப்ப ஏறாதுன்னு நெனச்சேனோ, அப்பத்துலருந்தே இப்ப பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 10, 15% ஏறி இருக்கு. இது எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பமான சூழ்நிலைய கொண்டு வந்திருக்கு. ஒன்று, இந்த அளவுக்கு விலை அதிகமானால், வாங்கக்கூடிய சக்தி குறைஞ்சிரும். அதனால கோல்டினுடைய சேல்ஸ் குறையும். இதனால தங்க நகை கடை நடத்துறவங்களுக்கெல்லாம் பெரிய பிரச்சனை ஏற்படும். இது வந்து 1. 2வது, எது வந்து ரொம்ப வேகமாக ஏறுகின்றதோ, அது ஏதாவது ஒரு காரணத்தினால் வேகமாக இறங்குவதற்கும் வாய்ப்புகள் நெறைய இருக்கு. அதனால இப்ப போய் வாங்குறவங்களும் பணம் இருக்கணும், பணம் இருக்குது, வாங்கணும்னு நெனைக்கிறவங்க கூட இப்போ பயப்படுவாங்க. என்ன இவ்வளோ வேகமா ஏறுது? அதாவது ஏதாவது ஒரு பொருள் வேகமா விலை ஏறுச்சுன்னு வச்சுங்களேன், ஆ ஒரு பாம்பு கடிச்சிடுச்சுனாக்கா, நம்ம உடம்புல விஷம் ரொம்ப வேகமா ஏறும். ஸோ, அத தான் ஒரு உதாரணமா சொல்லி, "என்னங்க விலைவாசி விஷம் போல ஏறுது" அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு மேல நம்ம விலைவாசி விஷம் போல ஏறுதுன்னுலாம் சொல்லக்கூடாது. விலைவாசி தங்கம் போல ஏறுது அப்படின்னு தான் சொல்லணும். விலைவாசி வெள்ளி போல தான் ஏறுது அப்படின்னு தான் சொல்லணும்.
அந்த அளவுக்கு விஷத்த விட அதிகமா ஏறுது இந்த தங்கமும், வெள்ளியும். இது உண்மையிலேயே வந்து என்ன சொல்றதுன்னா, இது வந்து ஒரு ஷாக். ஏன்னா சாமானிய மக்கள் இதுக்கப்புறம் கோல்டு வாங்க முடியாதுன்ற மாரி சூழல்ல தானே இருக்கு இல்லையா சார்? ஏன்னா சாமானிய மக்கள் ஒரு அதிகபட்ச ஒரு சேவிங்ஸ் பார்த்தீங்கன்னா, கோல்டு தான். இதுக்கப்புறம் நாங்கலாம் கோல்டே வாங்க முடியாது போல. 1,25,000லாம் வந்து 1 சவரனே அதிகம் இல்லையா சார்? இந்த அளவுக்கு எதிர்பார்த்தீங்களா சார்? ஏன்னா போன வருஷம் ரூ. 60,000 வித்தது. இந்த வருஷம் ஜனவரி மாசம் ரூ. 1,25,000 சார். கிட்டத்தட்ட ஓராண்டுல 2 மடங்கு. ஆ இது உண்மையிலேயே வந்து பொதுவா வந்து எந்த ஒரு பொருளுமே பங்குச்சந்தையா இருந்தாலும் சரி, தங்கம், வெள்ளியா இருந்தாலும் சரி, அல்லது ரியல் எஸ்டேட் இருந்தாலும் சரி, அது வந்து எப்பவுமே ஒரு கிராஜுவலா ஏறுச்சுன்னா, அந்த ஏற்றம் வந்து சஸ்டெய்னபிளா இருக்கும். தொடர்ந்து ஏறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கும். அல்லது நிலையாக இருப்பதற்கும் வாய்ப்பு இருக்கும். ஆனா, ஏதாவது ஒண்ணு மிக வேகமாக ஓடினால், ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். நீங்க மெதுவா ஓடுறீங்கன்னா, ஒரு 5 கிலோமீட்டர் கூட உங்களால ஓட முடியும். அத விட்டு உசைன் போல்ட்ன்னு மனசுல நெனச்சுக்கின்னு, ரொம்ப வேகமா போனோம்னா, ஒரு 100 மீட்டர் போனாலும் நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல கொலாப்ஸ் ஆயி கீழ விழுந்துருவோம். அந்த மாரி இந்த தங்கம் ரொம்ப அதிவேகமாக ஏறுகின்றது. அதனால இது இறங்குவதற்கும் வாய்ப்பு இருக்கு. அப்படின்ட்டு நீங்க சொல்ற மாரி ஏழை எளிய மக்கள் பணம் இல்ல வாங்கலன்றது விட்டுருங்க. பணம் படைத்தவர்கள் வாங்கக்கூடிய வசதி இருக்கிறவங்க கூட, ஐயோ! இப்ப வாங்குனா ஏதாவது பிரச்சனை ஆயிடுமோ? ஏதோ ஒரு நல்ல மிகப்பெரிய வீழ்ச்சி வந்துருமோ? அப்படிங்கிற ஒரு பயம் வந்து நெறைய இருக்கு. ஸோ ஒரு பக்கம் ஏழை மக்களுக்கு இயலாமை, இன்னொரு பக்கம் அ பணக்காரர்களுக்கு பயம். இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சிருக்குது. ஆ இது பொதுவா வந்து பங்குச் சந்தைகள் மிகப்பெரிய அளவுல சரியும் பொழுது தான், ஐயோ! நம்ம பங்குச் சந்தையில பணம் போட்டோம்னா, பணம் வீணா போயிடும், நஷ்டமாகும். நம்ம தங்கத்துல போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தங்கத்துக்கு மாறுவாங்க. பொதுவா கடந்த 50 ஆண்டு கால சரித்திரத்துல பார்த்தீங்கன்னா, பங்குச் சந்தைகள்லாம் எப்போ நல்லா சரிஞ்சுதோ, அப்பதான் தங்கம் வந்து நல்லா மேலே ஏறியிருக்கு. 2008ல லீமன் பிரதர் கொலாப்ஸ் வந்தது. அப்போ வந்து பங்குச் சந்தைகள்லாம் பெருமளவு சரிஞ்சது. ஆனா, அப்பதான் தங்கத்தோட விலை வந்து அதிகமா ஏறுச்சு. இப்போ எந்தவித ஒரு அ ஒரு சூழ்நிலைகளுக்கும் அதாவது ஒரு பிரிடிக்டபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இதுதான் இப்படிதான் நடக்கணும் அப்படின்னு இருக்குது. அதையெல்லாம் மீறி திமிறிக்கின்னு இந்த தங்கத்தோட விலையும், வெள்ளியோட விலையும் அ ஆக வேகமா ரொம்ப வேகமா ஏறுது. வெள்ளிலாம் 1 கிலோ 30,000 40,000 இருந்தது. இப்ப பார்த்தீங்கன்னா 4,00,000 இன்னைக்கு. இன்னைக்கு 1 கிலோ தங்கத்தோட 1 கிலோ வெள்ளியோட கிட்டத்தட்ட 10 மடங்கு. யோசனை பண்ணி பாருங்க. 10 மடங்கு வந்து எதனுடைய பொருள் வந்து ஆ ஏறி இருக்கு. இன்னைக்கு நெறைய மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, தங்கம் வாங்க முடியலனா கூட பரவால்ல. வெள்ளியாச்சும் வாங்கி சேர்த்துக்கலான்ற மாரி சூழல்ல தான் சார் போயிட்டுருக்கு. அதாவதுங்க, தங்கம் வாங்க முடியல, வெள்ளி வாங்குங்கன்றாங்க. அடுத்து என்ன சொன்னாங்க, "எங்க வெள்ளி ரொம்ப ஏறி போச்சுங்க. வெள்ளி வாங்குறதுக்கு பதில் காப்பர் வாங்குங்க" அப்படின்றாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு என்ன சொல்றதுன்னா, நாங்க வந்து பங்குச்சந்தையில சொல்லுவோம். ஒரு பங்குச்சந்தைய பொறுத்தவரைக்கும் ஒரு 4 ஃபேஸ் இருக்கு. அ 1 வந்து பெசிமிசம். பெசிமிசம்னா பங்குச்சந்தையே ஏறாதுங்க அப்படின்னு ஒட்டுமொத்த பேரும் சொல்லுவாங்க. அதான் பெசிமிசம். அதுக்கு அடுத்தது ஸ்கெப்டிசிசம். அதாவது பாதி பேரு பங்குச்சந்தை ஏறுன்னுவாங்க. பாதி பேரு பங்குச்சந்தை ஏறாதுன்னுவாங்க. சந்தேகத்தோட இருப்பாங்க. அது வந்து ஸ்கெப்டிசிசம். சந்தேகமானது. 3வது ஆப்டிமிசம். ஒட்டுமொத்தமா எல்லாருமே, "ஓகேங்க, பங்குச்சந்தை நல்லா இருக்குங்க, ஏறுங்க" அப்படின்னு சொல்லுவாங்க. அது 4வது ஒண்ணு இருக்குது. அந்த 4வது ஒண்ணு வந்து ஈஃபோரியா. ஈஃபோரியான்னா, "அ சார் பங்குகள வாங்கலாமா?" அப்படின்னு என்கிட்ட கேட்டீங்கன்னா, உடனே நான் சொல்லுவேன், "ஏங்க நீங்க என்னங்க முட்டாளாங்க? முதல்ல போய் வாங்கிட்டு அப்புறம் வந்து என்கிட்ட பேசுங்க. நீங்க என்கிட்ட பேசிட்டு போய் வாங்குறதுக்குள்ள அங்க விலை ஏறிடும்" அப்படின்னு சொல்லுவேன். அதுதான் ஈஃபோரியா. பங்குச்சந்தை பத்தி சொல்லும்போது சொல்லுவாங்க, புல் மார்க்கெட் இஸ் பார்ன் அவுட் ஆஃப் பெசிமிசம், க்ரோ அவுட் ஆஃப் ஸ்கெப்டிசிசம் அண்ட் மெச்சூர் அவுட் ஆஃப் ஆப்டிமிசம் அண்ட் டை அவுட் ஆஃப் ஈஃபோரியா அப்படின்ட்டு. ஸோ இது வந்து ரே பங்குச்சந்தையில எல்லா அசெட் கிளாஸுக்குமே பொருந்தும். ஸோ அதாவது எப்போ ஒரு மிகப்பெரிய காலை சந்தை, புல் மார்க்கெட் எப்போ ஆரம்பிக்கும்னா, பார்ன் அவுட் ஆஃப் பெசிமிசம்.
எல்லாருமே தங்கம் விலை ஏறாது அப்படின்னு நினைச்சாங்கன்னா, அப்பதான் நம்ம தங்கத்த வாங்கிரணும். அப்பதான் விலை ஏற ஆரம்பிக்கும். கொஞ்சம் பேர் ஏறுன்னுவாங்க, கொஞ்சம் பேர் ஏறாதுன்னுவாங்க. அப்போ தங்கம் இன்னும் ஏறும். ஒட்டுமொத்தமா எல்லாரும் பரவாயில்லங்க, தங்கம் நல்ல முதலீடு. கண்டிப்பா எல்லாரும் வாங்கலாம் அப்படின்னு எல்லாரும் முடிவு பண்ணும்போது இன்னும் ஏறும். ஆனா, அந்த கடைசி இருக்கு. சார் நேத்து என்ன விலை? இன்னைக்கு என்ன விலை? காலையில என்ன விலை? சாயங்காலம் என்ன விலை? காலையில 1,25,000 மத்தியானம் 1,27,000 இந்த மாரி ஏறும்போது, இது வந்து கண்டிப்பா வந்து ஈஃபோரியா தான். ஆனா, இந்த ஈஃபோரியா எப்ப டை டவுன் ஆகும்ன்றது யாருக்கும் தெரியாது. அதே மாரி இந்த ஆண்டு இறுதிக்குள்ள ரூ. 2,00,000 போகுன்ற மாரியெல்லாம் சொல்றாங்களே சார். அதுக்கு சாத்தியம் தானா அது? அதாவதுங்க, பொதுவா வந்து என்ன பழக்கம் எல்லாருக்கும் இருக்குன்னா, ஒரு பொருள் ரொம்ப ஏறி போச்சுன்னா, இன்னும் ஏறிடும்ன்னுவாங்க. அதே ஒரு பொருளு ரொம்ப இறங்கி போச்சுன்னா, இன்னும் இறங்கிடும்ன்னுவாங்க. அவ்வளோதான். அது வந்து 2,00,000 போகுமா? போகாதா? ஆ நான் வந்து ஒரு 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 ஹைபாத்தட்டிக்கலா ஒரு நம்முடைய வாதத்துக்காக நான் பேசுறேன். அது உண்மையானது இல்ல. ஒரு வாதத்துக்காக பேசுறேன். ஒரு வேள ஆ ஏதோ ஒரு பிரச்சனைனால ட்ரம்ப் வந்து பதவி விலகிட்டாரு. அடுத்து ஒரு அதிபர் வராரு. அது வந்து நார்மலா இந்த மாரி யாரையும் மிரட்டாம, இந்த வர்த்தக போர் அது இதெல்லாம் சொல்லாம, எப்படி இதுக்கு முன்னாடி டெமோக்ராட்ஸ் எப்படி 4 வருஷம் ஆட்சி பண்ணாங்களோ, அதேபோல ஆட்சி பண்ணாருன்னு வச்சுங்களேன், தங்கம் விலை அதிரடியா இறங்கிடும். அப்ப இறங்க வாய்ப்பு இருக்கா சார்? அப்படி ஒரு சூழல் வருமா? ஆ கண்டிப்பா வரணும். வந்து தான் ஆகணும். ஏன்னா, ஒரு பொருள் வந்து ஒரு தொடர்ந்து வந்து இந்த அளவுக்கு வந்து விலை ஏறினே இருக்கிறது, அ அது வந்து யாருக்குமே நல்லதும் கிடையாது. இப்போ இது என்ன நடக்கும் அப்படின்னு சொல்றேன் கேளுங்க. ஒரு இப்படி தொடர்ந்து ஏறும், தொடர்ந்து ஏறினே இருக்கும், கண்டிப்பா ஏறினே இருக்கும்னாக்கா, சிலர் என்ன பண்ணுவாங்க, கடன் வாங்கி முதலீடு பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ, அந்த அந்த வந்து கிராமத்தில ஒரு பழமொழி சொல்லுவாங்க. "அணையும் தீபம் தான் கொழுந்து விட்டு எரியும்" அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ, அந்த மாரி அந்த கொழுந்து விட்டு எரியும் பாருங்க. அப்ப நெறைய பேரு, "ஏங்க தங்கம் தான் இவ்வளவு ஏறிக்கின்னு இருக்குங்க. நம்ம கடன் வாங்கி வாங்குனா என்னங்க?" அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் கடன் வாங்கி, அந்த மாரி வந்து ஒரு தொடர்ந்து ஏறும்போது நெறைய பணம் வந்து உள்ள வரும். அது ஒரு தடவ கிராஷ் ஆச்சுனால், இது நடந்திருக்குது. 2013ல ஒரு தடவ ஒரே நாள்ல தங்கம் 10% இறங்கியிருக்கு. ஓ! இந்த மாரி நடந்திருக்கு ஆல்ரெடி. நடந்திருக்கு. இன்னும் கேட்டீங்கன்னால், 2013ல ஒரே நாள்ல தங்கம் 10% இறங்கி, அடுத்த 10 ஆண்டு காலத்துக்கு அந்த 10% ஏறாம இருந்திருக்குது. நீங்க சொல்றது கொரோனா வரைக்கும் இல்லையா சார்? 2013ல இருந்து கொரோனா வரைக்கும் கோல்டு அதே ரேட்ல இருந்தது. கரோனா வைரஸ் வரைக்கும். இப்ப கரோனா வைரஸும் போதும் ஒரு டெம்பரரியா ஏறுச்சு. அப்போ இதே போல தான் நெறைய பேரு. உங்களுக்கு ஒரு சுவாரஸ்யமான தகவல் சொல்றேன். கரோனா வைரஸ் வந்தப்போ கொஞ்சம் ஏறுச்சு. ரொம்ப ஏறல. கொஞ்சம் ஏறுச்சு. அப்போ உலக சந்தையில கிட்டத்தட்ட ஒரு 1900, 1950 அப்படி அந்த லெவல்ல இருந்தது. அப்ப பேங்க் ஆஃப் அமெரிக்கா அப்படின்னு ஒரு வங்கி இருக்கு அமெரிக்கால. அவங்க என்ன சொன்னாங்க, "இவ கரோனா வைரஸ் வந்திருக்கு. தங்கம் ஏறுது. இது அடுத்த ஓராண்டு காலத்தில் தங்கத்தோட விலை $3000 ஒரு அவுன்ஸுக்கு." உலக சந்தையில வந்து ஒரு அவுன்ஸுக்கு எவ்வளோ சொன்னாங்க. ஒரு அவுன்ஸுக்கு $3000 அப்படின்ற அளவுக்கு போகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்பதான் நான் வந்து ஒரு யூடியூப் ஆரம்பிச்சேன். நான் யூடியூப் ஆரம்பிச்ச புதுசு. அப்போ என்னுடைய யூடியூப்ல நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். தங்கம் கண்டிப்பா எக்காரணம் கொண்டும் $3000 போகாது. பார்ப்போம் யாரு பேங்க் ஆஃப் அமெரிக்கா சரியா? அல்லது இந்த பிஆர் சுந்தர் சரியா? அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ நான் முடிச்சிருந்தேன். அடுத்த 1 வருஷத்துக்கு அது $3000 போகல. $3000ல $2000 போகல. $2000லேருந்து அப்படியே கொஞ்சம் கீழ தான் வந்துடுச்சு. அப்புறம் ஒரு 6, 7 மாதம் கழிச்சு பேங்க் ஆஃப் அமெரிக்காவே அவங்களே அனவுன்ஸ் பண்ணிட்டாங்க. நாங்க தவறா கணிச்சுட்டோம். தங்கம் வந்து இதுக்கு மேல 3000 போவதற்கு வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அ அது எதனால அந்த பேங்க் ஆஃப் அமெரிக்கா அந்த மாரி சொன்னாங்கன்னா, கரோனா வைரஸ் வந்திருக்கு. இது வந்து ஒரு அசாதாரண சூழ்நிலை. இதனால பொருளாதாரங்கள்லாம் பாதிக்கப்படும். ஆனா, கரோனா வைரஸ் வந்து ஒரு செகண்ட் வேவ் வந்தது. அதுக்கப்புறம் ஓரளவு கொஞ்சம் டைவ் டவுன் ஆயிட்டு கொஞ்சம் நார்மலைசேஷன் திரும்பிடுச்சு. ஸோ எதுக்காக சொல்ல வரேன்னா, பொதுவா வந்து உலக அளவுல லீமன் பிரதர் கொலாப்ஸு, கரோனா வைரஸு அந்த மாரி ஏதாவது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை எல்லா நாடுகளையும் பாதிக்கிற அளவுக்கு அ இருந்தா மட்டும் தான் தங்கத்தோட விலை ஏறணும். அப்படிதான் இருந்திருக்குது காலகட்டத்தில.
ஒருவேளை ட்ரம்ப் வந்து லீமன் பிரதர் கொலாப்ஸோட மோசமானவர், கரோனா வைரஸோட மோசமானவர் அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்களோ என்னன்னு தெரியல. தங்கத்தோட விலை இப்படி விஷம் மாதிரி ஏறுது. இந்த ஆண்டு இறுதிக்குள் தங்கம் வந்து எவ்வளவு ரேட் ஏறும் இல்ல குறையும்னா எந்த அளவுக்கு குறையும்னு சொல்ல முடியுமா சார்? அது ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு விஷயம். நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது யாராலையும் அறுதிட்டு சொல்ல முடியாது. ஆனா நாம வந்து we are somewhere near the peak அப்படின்னு மட்டும் சொல்ல முடியும். ஏன்னா இந்த ஒரு கிரேசி மூவ் வந்து ரொம்ப நாளைக்கு கண்டினியூ ஆகாது. இன்னும் சில நாட்களுக்கு கண்டினியூ ஆகலாம். அதனால இங்கிருந்து பெருசா ஏறுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு தான் தோணுது. ஆனா எனக்கு தோன்றது சரியா இருக்கணும். நான் ஆங்கிலத்துல சொல்றதுன்னா அழகா சொல்றதுன்னா ஐ ஹேவ் ரைட் டு பி ராங் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இருக்கு. அது உண்மையிலேயே வந்து இது யாராலையுமே புரிஞ்சிக்க முடியாத ஒரு மார்க்கெட்டா இருக்குது. ஆனா எனக்கு தெரிஞ்சு இங்கிருந்து அபரிதமா ஏறாத பட்சத்தில் பெருசா இறங்காம கூட இருக்கலாம். அப்படி கொஞ்சம் ஏற்றம், கொஞ்சம் இறக்கம் அப்படின்னு இருக்கலாம். ஆனா நமக்கு இந்தியர்களுக்கு ஆமா. ஆனா இந்தியர்களுக்கு இன்னொரு பிரச்சனை என்ன இருக்குன்னா, நம்முடைய இந்திய ரூபாயோட மதிப்பு குறைஞ்சிக்கினே போகுது. தங்கத்தோட விலை உலகச் சந்தையில என்ன விலை விக்குது அது ஒண்ணு. இந்திய ரூபாயோட மதிப்பு இது 2ம் சேர்ந்து தான் நம்ம தங்கத்தோட விலையை நிர்ணயம் பண்ணுது. இப்போ உலக அளவுல தங்கத்தோட விலை ஏறலன்னு வச்சுப்போம். அப்போ கூட இந்திய ரூபாயோட மதிப்பு இறங்குச்சுன்னா இங்க ஆட்டோமேட்டிக்கா இங்க தங்கத்தோட விலை ஏறிடும். நாம வந்து இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம். இன்னும் ஒரு 3-4 நாள்ல பட்ஜெட் வரப்போகுது. அந்த பட்ஜெட்ல புரட்சிகரமான விஷயங்கள்லாம் செஞ்சு இந்திய பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கு, இந்திய பங்குச்சந்தையை மேம்படுத்துவதற்கு ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி ஏதாவது செய்வாங்க. அப்படி செஞ்சாங்கனால் நம்முடைய பங்குச்சந்தைகள் நல்லா வளர்ச்சி அடையும். அப்படி நம்ம பங்குச்சந்தைகள் நல்லா வளர்ச்சி அடைந்தால் நம்முடைய ரூபாயோட மதிப்பு கூடுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இவ்வளவு நாள் நம்முடைய மதிப்பு குறைஞ்சின்னு தான் வந்திருக்கு. இது என்னன்னா வந்து பங்குச்சந்தையில வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் அதிக அளவு பணம் முதலீடு பண்ணியிருக்காங்க. அதை அவங்க விற்கிறாங்க. வித்துட்டு வர பணத்தை அவங்க வந்து அமெரிக்கன் டாலரா எடுத்துக்கிட்டு போறாங்க. அதனால தான் அமெரிக்கன் டாலருக்கு டிமாண்ட் அதிகமாகுது. இந்திய ரூபாயோட மதிப்பு குறையுது. ஒருவேளை இவங்க வந்து இந்த பங்குச்சந்தை சார்ந்து சில நல்ல விஷயங்கள்லாம் செஞ்சு பங்குச்சந்தையில திரும்ப வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் வந்து இங்க முதலீடு பண்ணுவதற்கு உண்டான வழிவகைகள்லாம் செஞ்சாங்கன்னா அப்ப என்ன நடக்கும்னா திரும்ப வெளிநாட்டுல இருந்து பணம் இந்தியாவுக்கு வரும். அப்படி வரும்போது இந்திய ரூபாய்க்கு டிமாண்ட் அதிகமாகும். அப்ப இந்திய ரூபாயோட மதிப்பு கூடும். அப்போ உலக அளவுல தங்கம் இறங்கலைன்னா கூட இங்க தங்கம் இறங்குவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால பட்ஜெட் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்து தான் நம்ம எதாவது சொல்ல முடியும். ஒருவேளை பட்ஜெட்ல தங்கம் வந்து விலை ரொம்ப அதிகமாக இருக்கு, அதனால நம்ம நிறைய வெளிநாட்டுல இருந்து தங்கத்தை இறக்குமதி பண்றோம், இதனால நமக்கு அந்நிய செலாவணி அதிகமாக இருக்குது, நம்ம ஏற்கனவே அந்நிய செலாவணி பிரச்சனையா இருக்கு, அதனால இந்த தங்கத்துடைய இறக்குமதியை குறைக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க, சார் நீங்கள் சிகரெட் பிடிக்கக்கூடாது, சிகரெட் பிடிச்சா உங்களுக்கு உடம்புக்கு நல்லது இல்லை, அதனால நாங்கள் சிகரெட்டுக்கு டேக்ஸ் ஏற்றுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையான காரணம்னா உங்களுக்கு டேக்ஸ் ஏற்றணும் இல்லைங்களா? அதே போல தங்கம் வந்து ரொம்ப விலை அதிகமாக இருக்குதுங்க, அது தங்கம் வாங்குறது நல்லது இல்லை, அதுக்காக நாங்கள் தங்கத்துக்கு டேக்ஸ் ஏற்றுறோம் அப்படின்னு எதையாவது சொல்லி தொலைச்சாங்கன்னா, அப்படி சொன்னால் தங்க விலை இன்னும் ஏறிடும். எப்படி மதுபானங்கள், சிகரெட்டு அதெல்லாம் வந்து விலை ரொம்ப அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம் அரசாங்கத்தினுடைய வரி கொள்கைகள். வரிகள் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ பல நேரங்களில் அரசாங்கங்கள் என்ன பண்ணுவாங்க, பொதுமக்கள் மேலே அக்கறை இருக்கிற மாதிரி பேசி எங்கெங்கெல்லாம் வரிகளை ஏற்ற முடியுமோ அங்கெங்கெல்லாம் வரிகளை ஏற்றிடுவாங்க. ஸோ இந்த தடவை கண்டிப்பாக தங்கத்து மேலே அது மாதிரி ஏதாவது செஞ்சாங்கனால் அத்தோடு நம்ம தங்கத்தை எல்லாரும் மறந்துட வேண்டியதுதான். நம்ம மனைவிக்கு வேணால் பேரை மாற்றி தங்கம்னு மாற்றி வச்சுட்டு நம்ம தங்கம்னு கூப்பிட்டு சந்தோஷப்பட்டுக்கலாம். உண்மையான தங்கம் நம்மளால வாங்க முடியாது. பார்க்கலாம் சார், பட்ஜெட்டில் என்ன மாற்றம் கொண்டு வராங்க. ரொம்ப டீட்டெயிலாக நிறைய விஷயங்கள் சொன்னீங்க சார். ரொம்ப நன்றி சார். Let's go holidays. Travel beyond boundaries.
ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. அனன்யாஸ் நானா நானி ஹோம்ஸ் கோயம்புத்தூர் இது எங்களோட பாரடைஸ்.